ஓகேங்களா. ஒரு கிளைண்ட் எனக்கு வராங்க, அவங்களுக்கு வந்து அவங்க யூஎஸ்ஏல இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அவங்க மாமனார் மாமியார் என்கிட்ட வராங்க. சார் 2 வருஷமா கேன்சர், 2 வருஷமா கேன்சரு. 80 கிலோ இருந்தவர் 40 கிலோ ஆயிட்டார். ஸ்டொமக் கேன்சர் தான். ஓகேவா. யுஎஸ்ஏல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. என்னது யுஎஸ்ஏல ட்ரீட்மெண்ட், ஆனா பட் கியூர் ஆகல. அப்போ எனக்கு ஜாதகத்தை பார்க்குறேன். சரி 2 பேர் ஜாதகம் கொடுங்கன்னு பார்க்குறேன். கண்டுபிடிச்சாச்சு கேன்சர். அவருக்கு தெசா புத்திகள், அவருக்கான கோட்சார கிரகங்களுக்கு தெசா புத்திகள், அதுக்கப்புறம் கிரக நிலையெல்லாம் வச்சு இவருக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, கேன்சர் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அப்புறம் அதுக்கான என்ன பிளானட்டரி பொசிஷன் பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி அதுக்கான பரிகாரங்கள், கோயில் பரிகாரங்கள், அதுக்கான ஹோம பரிகாரங்கள், அதுக்கான ஸ்டோன்ஸ், அதிர்ஷ்ட ரத்தினங்கள் இதெல்லாம் அணியும் பொழுது உங்களுக்கு வந்து இது ஃபுல்லா கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. முக்கியமா ஆயில் பார்க்கணும். ஏன்னா கேன்சரால பாதிக்கப்பட்டவங்க அதிகபட்சம் பிரச்சனைக்குள்ளாகிறது வந்து ஆயில் குறைவு தான். அவங்களுக்கு வந்து சில பேருக்கு முழுசா சரியாயிட்டு வாழ்றவங்க இருக்காங்க, சில பேருக்கு ஒரு தடவை சரியான மாதிரி ஆயிட்டு திரும்பி வந்துட்டு திரும்பி பிரச்சனையாகி மரணத்தை அடைகிறவங்க இருக்காங்க. ஓகே, இறங்குறவங்க இருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய ஆயில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு, ஏன்னா அவங்களுக்கு நீங்க வந்து ஜோதிடத்தால வந்து நீங்க என்னதான் ஆயில் ஹோமம் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணா கூட ஆயில வந்து குறிப்பிட்ட காலத்தை தாண்டி நீட்டிக்க முடியுமா அப்படின்றது வந்து கொஸ்டின் மார்க் தான். கண்டிப்பா முடியாது, அது வந்து சான்ஸே கிடையாது. ஸோ அப்படின்னும் போது ஆயில் இருக்குது அப்படின்னு நமக்கு அவங்க கொடுக்குற ஜாதகம் கரெக்டா இருந்து ஆயில் கரெக்டா இருக்குன்னு நம்ம கணிச்சிட்டோம்னா எப்பன்ட்டு இப்போ வந்து இது ஒரு கண்டம். அதாவது வந்து ஜோதிடத்துல 2 விஷயம் இருக்கு. அதாவது வந்து சில பேருக்கு வந்து கண்டம், அந்த கண்டத்தை தாண்டி அவங்களால வாழ முடியறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு, அந்த கண்டத்தோட முடியறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அந்த கண்டத்தை அவங்க கடக்கணும். அது கடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஆயில் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். ஆயில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம இந்த பரிகாரத்தை அப்ளை பண்ணும் பொழுது அவங்க எந்த வித மருத்துவ முறைகள் எடுத்தாலும், ஆயுர்வேதம், சித்தா, அலோபதி, நீங்க எதுனா எடுத்துக்கிட்டோம், நீங்க எந்த அந்த மருத்துவ விஷயத்துல நம்ம தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா ஜோதிடத்துல என்ன கிரகநிலைன்னு கண்டுபிடிச்சு அந்த கிரகநிலைக்கான பரிகாரங்களை, ஓகேங்களா, அவங்களுக்கு போகக்கூடிய தெசா புத்திகள், கோட்சாரர்கள், இதெல்லாம் அதுக்கான பரிகாரங்களை பார்த்து, ஏன்னா தனிப்பட்டு ஒரு பரிகாரம்னு கிடையாது. கண்டிப்பா. ஓகேங்களா. ஏன்னா ஒரு ஜாதகத்துக்கும் ஒரு பரிகாரங்கள் மாறும். ஓகேங்களா. அப்படின் போது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல இருக்கிற பரிகாரத்தை கிரகநிலை பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான ஆலய வழிபாடு, அதுக்கான அதிர்ஷ்ட ரத்தினங்கள், அதற்கான ஹோம பரிகாரங்கள், இது எல்லாம் பண்ணும் பொழுது நிச்சயம் சரியாகும்.